நாமக்கல்லில் வரும் 27ஆம் தேதி விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தவிக நிர்வாகிகள் மனு அளித்தனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பரத்குமார். வணக்கம், விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் தனது தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த வாரம் துவங்கிய இந்த பரப்புரையானது நாளைய தினம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெறுகிறது. இந்த சூழலில் வருகிற 27ஆம் தேதி நாமக்கல் அவர் வருகை தர உள்ளதாக தகவல்களானது வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் இன்று நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பரப்பில் ஈடுபடுவதற்கு அனுமதி கேட்டு அனுமதி கழகத்தை வழங்கினர். குறிப்பாக நாமக்கல் மாநகரில் 3 இடங்களானது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதாவது சேலம் சாலையில் உள்ள கேஎஸ் தியேட்டர், பொய்யேரிக்கரை, மதுரை வீரன் கோவில், பூங்கா சாலை என 3 இடங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விருப்பமானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல ராசிபுரத்திலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதால் அங்கு ஆண்டலு கேட் பகுதி மற்றும் பழைய பேருந்து நிலையம் ஆகிய இரண்டு பகுதிகளிலுமே விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு நாட்களில் காவல்துறையினர் முழுமையான அனுமதி வழங்கப்படும் எனவும் இந்த பரப்புரைக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் குறித்தும் இனிமேல் தான் தெரிய வரும் எனவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதி நாமக்கல் அருகே விஜய் வருகை தர இருந்த நிலையில் தற்போது அடுத்த வாரம் விஜய் வருகை தருவதால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.